காலையில் எழுந்துக்க லேட் ஆனதுனால 1 பாட் ரைஸ் செஞ்சிடலாமேன்னுட்டு இன்றைக்கி பிரிஞ்சி சாதம் தான் செஞ்சுருக்கேன். பிரிஞ்சி சாதத்துக்கு பாஸ்மதி ரைஸ் எடுக்கலை, வீட்டில் சாதம் வடிக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். பிரிஞ்சி சாதத்தை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்குமே வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த சேனல் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க என்னோடய செய்முறையை பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜிஆர்பி நெய்யை சேர்த்துக்கிறேன். அதோட பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஸ்டார் பூ, ஏலக்காய் 2, பெருஞ்சீரகம் 1/4 ஸ்பூன், 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வதக்கிக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல்லு பூண்டு, 4 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாவை கொரப்பாக அரைச்சி அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு கைப்பிடி புதினாவையும் அலசி சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் அதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். காயெலாம் நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தயிர், இதை எல்லாத்தையும் சேர்த்து திருப்பியும் நல்லா வதக்கி விடலாம். காயெலாம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு கலரி விடுங்க. காய் நல்லா வதங்கினதும் நம்ம அலசி ஊற வச்சுருக்க அரிசியை எடுத்து காயோடு சேர்த்து வதக்கி விடலாம். ஒரு நிமிஷத்துக்கு கலரி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்க்க வேண்டியது தான். தண்ணி 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்ததால் 8 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட பாதி லெமனையும் புழிஞ்சு விட்டு கலரிட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர் ப்ரெஷர் குறைஞ்சதும் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கலரி விட்டோம்னா நமக்கு டேஸ்ட்டான பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.